ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த சேனலில் வந்துட்டு சேவிங்ஸ் பற்றி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்டியில் சேவ் பண்ணுறது எப்படி, அப்புறம் கோல்டு வந்துட்டு எப்படி சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு மாதத்துக்கு நமக்கு சேலரி எவ்வளோ, அந்த சேலரியை வச்சு நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம், மீதி எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கான வீடியோஸ் தான் இது. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டோட்டல் சேலரி வந்துட்டு ஒரு 20,000 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹவுஸ்க்கான ரெண்ட் வந்துட்டு ஒரு 5,000, அப்புறம் வண்டியோட டியூ வந்துட்டு 4,800 ரூபா, அப்புறம் சீட் அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 ரூபா பக்கம் கட்டுறோம். வீட்டு செலவு ஒரு 2 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை விட ஜாஸ்தியாகவும் வரும். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ரூபா சொல்கிறேன். வெஹிக்கிள் பெட்ரோல் வந்துட்டு 1,500, டோட்டலாக 14,508 ரூபா வருது. இப்போ பேலன்ஸ் 20,000 ரூபாயில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 5,492 ரூபா இருக்கும். ஒரு 5,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை தவிர்த்து நம்ம வேறு என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5,500 ரூபா இருக்குன்னு வைங்க. இப்போ அதர் சேவிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமௌண்ட் நமக்கு கையிலேயே இருந்தால் என்னவாகும்னு சொல்லுங்கள். நம்ம எதுக்காவது ஒன்று எடுப்போம். ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு கடைக்கு ஏதாவது போய் ஒன்று வாங்க போவோம். அப்படியே அந்த 500 ரூபாவும் காலி ஆயிரும். எப்படி காலியாகுதுன்னே தெரியாது. ஒரு 2 நாள் தான் அந்த 500 ரூபா திரும்ப கையிலே இருக்காது. இப்போ நம்ம இதில் வேறு என்னென்ன இதில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது நம்மளால் இப்போ உள்ள ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம கோல்டை போய் நம்ம சேலரியில் மொத்தமாக வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடியவே முடியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பவுன் எப்படியுமே ஒரு செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தோம்னா 65,000 66,000க்கு மேலேயே வந்துடும். நம்மளால் இப்போதைக்கு இருக்கிற இதில் போய் நம்ம ஒரு செயின் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளால் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1/2 பவுன்னாலும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். 1/2 பவுனுங்கிறது நம்மளோட சேலரிக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். நான் 1/2 பவுன் எடுத்தாகணும்னு சொல்லலை. ஒரு 1/4 பவுனுக்கு மேலேயே நம்ம எடுத்தாலும் ஒரு பொருளுக்கான ஒரு பொருள் வந்துட்டு நம்ம கூட ஆட் ஆகிட்டே இருக்கும்ல. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போது நம்ம கோல்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு கோல்டு கடையில் போயிட்டு நம்ம ஒரு சேவிங் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தங்கமயில், ஸ்ரீகுமரன் எங்கேயா போய் நம்ம கோல்டு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மந்த்லி 1,000லேருந்தே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அது எப்படின்னா, இப்போ ஒரு மந்த் 1,000 பே பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 11 மாதம். அந்த 11 மாதத்தில் இப்போ நம்ம ஒரு மாதம் நம்ம ஒரு 1,000 ரூபாய் கட்டலை அப்படின்னாலுமே, இப்போது ஒரு 11ஆவது மாதம் நம்ம ஒரு மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 11ஆவது மாதம் முடியும். இப்போது இதில் நம்ம ஒரு மாதம் இடையில கட்டலை அப்படின்னாலுமே ஒரு மாதம் பேக் போயிடும். அதாவது 11ஆவது மாதம் முடிகிற சீட்டு 12ஆவது மாதம் போயிடும். அந்த மாதிரி நம்ம எத்தனை மாதம் கட்டலையோ அந்த மாதம் பின்னாடி அப்படியே தள்ளிகிட்டே தான் போகும். இப்போ அதனால தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைம் வந்துட்டு இந்த தங்கமயிலில் வந்துட்டு டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு சரி சேவ் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம ஆன்லைன்லேயே தானே சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி சேவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நம்ம டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த மே மந்த்லேருந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மே மந்த் நான் என்றைக்கு ஜாயின் பண்ணேன்னா 8ஆம் தேதி வந்துட்டு ஜாயின் பண்ணேன். இப்போது மே மாதம் அந்த முடிகிற அந்த 31ஆம் தேதி வரைக்கும் நான் முடிகிறதுக்குள்ள 2,525 ரூபா நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இன்னும் அந்த 5,500 ரூபாயில் அமௌண்ட் இருக்குது. அந்த மாதிரி மீதி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது சேவிங் ஏதாவது செலவு வேணும் அப்படின்னா நம்ம செலவுக்கு ஏதாவது எடுத்து வச்சுட்டு மீதி அமௌண்ட் இருக்கும்போது நான் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் தான் 100 அப்படியே பே பண்ணிகிட்டே நான் வரேன். நான் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்துட்டு நான் எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் மாதம் எவ்வளோ போடுறேன், அடுத்த வருஷம் அந்த 3ஆம் தேதி 4ஆவது மாதம் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மாதம் என்னோடய செலவு வந்துட்டு குறையுதா, இல்லை நான் இந்த செலவு எப்படி சிக்கனப்படுத்துகிறேன், எப்படி அமௌண்ட்டை இன்னும் மீதி பண்ணுறேன், அதில் என்னென்ன சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் டெய்லியும் போடுறேன். உங்களுக்கு டெய்லியும் வீடியோஸ் வந்துட்டு நான் என்னென்ன சேவ் பண்ணுறேங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்மளால் அமௌண்ட்டை சேர்த்து பொருள் எடுக்க முடியறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கான வீடியோஸ் தான். ஒரு 100 ருபீஸ்லேருந்தே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் லேட் பண்ணாமல் இது வந்துட்டு நான் சேஃபான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். நான் கடையில் போய் விசாரித்தேன். அதில் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபோன் நம்பர் கொடுத்து நான் செக் பண்ணி கேட்கும்போது என்னோடய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகுதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சரி சேஃப் தான், நம்ம கண்டிப்பாக மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுலேருந்து நான் ரெகுலராக அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பயப்படாமல் இந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இனியும் நாளை கடத்தாமல் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதை சேவ் பண்ணி இந்நேரம் நான் அமௌண்ட் எவ்வளவோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச உடனே நான் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ணி நான் கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவேன். உங்களாலேயும் முடியும். 100 ரூபா தானே, 100 ரூபா போட்டால் ஓகே, உங்களாலேயும் முடியும். தயவு செஞ்சு நீங்களும் சேவ் பண்ணுங்கள். இந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்களும் அமௌண்ட்டை சேவ் பண்ணி கோல்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.